ஹலோ கடகம். ஸோ லெட் அஸ் see 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது டேரோ கார்டு மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவராலாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2026 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கீ எலிமெண்ட்ஸ் லைக் ஃபினான்ஸ் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய திருமண வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, அப்புறம் உங்களுடைய ஒர்க் கெரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் வி வில் ஆல்சோ சி சக்ஸஸ் உங்களுக்கு இன் 2026 எதில் கிடைக்கும், ஓகே, அண்ட் ஹாப்பினஸ் எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் அலாங் வித் திஸ் நம்ம வந்து ஒரு கார்டு எடுத்து இந்த 2026 நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு லைக் திஸ் reading, continue to watch this and support us. Okay, so let's directly go into reading. First நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஓவரால் ஹெல்த்தில் ஓவராலாக உங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். Let me open the card. You have got protection. Let me check if I'm clear. The video is clear. Yes. Okay. So you have got protection, stillness. Okay. You've got flexible. So 2026 கடகம் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக இல்லாமல், ஓகே, ஐ திங்க் கடகம் இஸ் பேசிக்காகவே வந்து ரொம்ப வந்து ஃபியர்ஃபுல் அண்ட் ப்ரொடெக்டிங் இன் நேச்சர். ஓகே, ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டாலே வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும், ரொம்ப கார்டடாக இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து யூ ஹாவ் டு பி அ லிட்டில் மோர் ஃப்ளெக்சிபிள் இன் 2026. ஸோ இஃப் யூ ஆர் சம்வன், நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மதர் ஆர் ஃபாதர் ஆர் அ பர்சன் கேரிங் ஃபார் their ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா திஸ் 2026 do not act on everything. அதாவது எல்லா விஷயத்துக்கும் we have to act on, we have to protect அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வித் த ஸ்டில்னஸ் கார்டு சில இடங்களில் சில விஷயங்களில் யூ ஹாவ் டு பி ஸ்டில், எந்த முடிவும் எடுக்காமல், எந்த ஒரு புஷ் ஒரு புல் பண்ணாமல், எதையும் வந்து அழுத்தாமல் நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அண்ட் திஸ் குட் ஆல்சோ மீன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார் ஃபியூ could also mean protecting themselves. Okay, so if stillness அப்படின்னு வரும்போது I'm also getting the message of being still, being able to meditate and being flexible. ஸோ அதை வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக, மற்றவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருங்க, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக சில விஷயங்களை விட்டு பிடிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கணுங்கிறது ஒரு மெசேஜ். அண்ட் அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா செகண்ட் மெசேஜ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபியூ பீப்புள் ஹேவ் டு பி ஃப்ளெக்சிபிள் இன் their பாடி டு ப்ரொடெக்ட் themselves. ஓகே, they have to be flexible enough and they have to practice some kind of stillness. Okay, or go deep, அதாவது deep and meditate and breathe, நிறைய வந்து மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் அந்த மாதிரி செஞ்சு யூ ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள். ஓகே, வி ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள் இனஃப் ஸோ தட் யூ கெட் ப்ரொடெக்டட். ஓகே, நீங்கள் வந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஸோ 2026 யூ ஹாவ் டு டேக் கேர் அபவுட் யோர் செல்ஃப். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், மற்றவங்கள வந்து அதிகமான ஒரு புஷ் கொடுக்க வேண்டியதில்லை மற்றவங்களுக்கு. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, சில இடங்களில் வந்து விட்டு கொடுத்து போங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அண்ட் ஃபார் ஃபியூ ஆஃப் தெம்
it represents business opportunities. எஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏதாவது பர்சியூ பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் டு த தாட் ஃபார் சம் மோர் டைம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கு. எஸ், இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் 2026 தீம் இஸ் கோயிங் டு பி ஃபார் கடகம். நம்ம அடுத்து என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வீல் ஸ்டார்ட் வித் வெல்த் கார்டு. ஸோ ஃபார் வெல்த், 3 of Wands, okay, 9 of Cups, King of Pentacles. ஸோ ஃபினான்சஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபினான்ஷியல் பொசிஷனில் தான் இருக்கீங்க. பட் அது வந்து உங்களுக்கு நாட் மேக்கிங் யூ 100% ஹாப்பி. ஓகே, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக இல்லை. என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது. நான் நினச்ச மாதிரி எந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சினோ இட் வாஸ் குட். ஆனால் இதை தாண்டியும் எனக்கு இன்னும் வேணும். ஓகே, அதனால் நான் வந்து என்னுடைய இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். என்னுடைய பணம் ஈட்டும் வழிகளை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். புதுசாக ஒரு பிஸ்னஸோ ட்ராவலோ பண்ணி ஐ எம் கோயிங் டு கெட் மோர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, உங்களுடைய ஃபினான்ஸ் ஃபார் 2026 நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட். இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷனை தாண்டி யூ வாண்டட் டு bring in more. ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் இருக்கங்காட்டி நீங்கள் வந்து மேபி இதை வந்து ஒரு அவசரமாக ஆல்ரெடி யூ ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன். ஓகே, ஆனால் ஒரு அவசரமாக ஏதோ ஒரு இதுக்காக நீங்கள் முடிவெடுத்து யூ மைட் லூஸ் கண்ட்ரோல். ஓகே, அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டில்னஸ் வந்து திரும்ப ஸ்டில்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிள் வந்து இஸ் எகெயின் கனெக்டிங் ஹியர். ஓகே, வித் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ரிவர்ஸ் there are chances that நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் போர்டாக அவசரமாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறக்காக, இல்லைனா வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி கூட. ஓகே, யூ மைட் லூஸ் மனி இஃப் யூ டூ தட். ஓகே, ஸோ there are chances you might lose money in expanding something which you are currently doing. புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, புது வழி, புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சி அதை நீங்கள் பர்சியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். ஓகே, பி கேர்ஃபுல். ஒரு ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இதில் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஹார்ட் கோராக இதுதான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேங்கிற வந்து ஒரு அடம் பிடிக்க வேண்டாம். பிகாஸ் வித் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் யூ மைட் லூஸ் மனி if you are very rigid. Okay, so ஃபினான்ஸில் வந்து be very careful. and card படி what is saying is that இந்த 2026க்கு you might not நீங்கள் வந்து எதுவும் புதுசாக அட்டெம்ப்ட் பண்ணாமல் புது ஃபினான்ஷியல் வழிக்குள்ளே வந்து போகாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போகிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வீல் கோ டு லவ். And by the way, for some people, okay, if this is not reflecting for you, for சில பேருக்கு வந்து யூ மைட் வாண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய சேர்த்து வச்ச காசு வந்து செலவாகுது. ஓகே, அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் வேறு எந்த வழியில் வந்து நம்ம வந்து அதை ஃபினான்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் சில பேருக்கு வரலாம். அண்ட் அதுக்கான முடிவுகளையும் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுக்கும்போது பி கேர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகே, இந்த வருஷம் இஸ் நாட் த கரெக்ட் இயர் ஃபார் டேக்கிங் அ லாட் ஆஃப் ரிஸ்க் ஃபார் யூ. ஸோ அடுத்து we are going to see about love. அப்படிங்கிறது குடும்பம், திருமணம்,
kalyanam, everything will involve. Wheel of Fortune. Okay, Star card. 1 second. Yes, so குடும்பம், திருமணம், love life அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, you've got Wheel of Fortune, the Star and the 9 of Swords. Okay, things are not okay. You can see the Wheel of Fortune here. So கரெக்டாக அது வந்து நம்ம வந்து குடும்பம், திருமணம், லைஃப் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். Wheel of Fortuneல பார்த்தீங்கன்னா the lady is sitting on the top and the man is sitting on the bottom. So they are not meeting each other. Okay, so Wheel of Fortuneல வந்து they are on the two ends of the spectrum. ரெண்டு பேரும் ரெண்டு எண்டில் இருக்காங்க. ஸோ there could be few things நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், திருமண லைஃப்பில் வந்து யூ ஆர் டேக்கிங் டைம். அதாவது திங்ஸ் ஆர் நாட் வெரி காம். ஓகே, கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆங்ஸைட்டிஸ் இருக்குது, அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஆங்ஸைட்டி இருக்குது. அண்ட் ரெண்டு பேரும் வந்து they are trying their best to turn the wheel of fortune, right? I think it is again connecting to wealth. So I think together உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், உங்களோட லவ் லைஃப்ல ஆகட்டும், யூ ஆர் ஆல்சோ, நீங்களும் இப்போ வந்து எப்படி வந்து ஃபார்ச்சூன் மேக் பண்ணலாம், ஓகே, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு டுகெதராக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஓகே, டுகெதர் அட் த சேம் டைம் ஆப்போசிட். ஸோ ரெண்டு பேரும் ஒவ்வொரு எண்டில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி வீல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சைடு வந்து நம்ம எப்படி திருப்பிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் யூ ஆர் டேக்கிங் டைம் டு ஹீல் யுவர் செல்ஃப். ஓகே, Kadagam is taking some time to heal, renew their self, okay, in their love life. அவங்களுக்குன்னு ஒரு தனி டைம் ஒதுக்கி அவங்களுக்கான ஒரு ரெனியூவல், கனெக்ஷன், ஒரு ஹையர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற மாதிரி யூ ஆர் ட்ரைங் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி அரவுண்ட் in family life, right, which is giving sleepless night. There could be some kind of a conflict because pathina they are not on the each side pushing, right? They are on the opposite side and trying to ரெண்டு பேரும் ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீலை டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது there could be some conflict, some anxious இது இருக்கலாம். But you are working on it and trying to balance it. ஓகே, ஸோ லவ் லைஃப் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் வச்சாலும் நீங்களே வந்து அதுக்கான வழியும் தேடிக்கிறீங்க. ஓகே, 2026லேயும் யூ வில் டூ த சேம் திங். யூ வில் ட்ரை டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும், ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கிவ் அண்ட் டேக். ஆனால் டைரெக்டாக இல்லாட்டியும் இன்டைரக்டாக you will try to help the other person in some ways, right? அவங்களையும் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும், சண்டைகள் இருந்தாலும், you will try to help each other and it is going to be a stressful situation for you in 2026. பட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் கடகத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் தி அதர் பார்ட்னர் வில் பி ஓகே, ரைட்? ஸோ கடகம் இஸ் ஸ்ட்ரெஸ்ட். அவங்களே வந்து அவங்கள எப்படி வந்து காம் பண்ணிக்கலாம், எப்படி வந்து அமைதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி எப்படி இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கிறீங்க. ஓகே, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஐ திங்க் டு
அண்ட் இட் இஸ் ஒரு டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஐ see நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதுவிதமான ஃபினான்சஸ், அதை வந்து நம்ம பெட்டர் பண்ணலாமாங்கிற ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் 2026 கடகத்துக்கு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நிறைய கான்ஃப்ளிக்டையும் கொண்டு வருது. ஸோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்களே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த லவ் லைஃப் ஃபார் யூ. நெக்ஸ்ட் அப் இஸ் கெரியர். ஸோ உங்களோட கெரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கெரியர் 2 of Swords. என்ன பண்ணலாம், அடுத்து எந்த மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல. லெஃப்டில் போகலாமா, ரைட்டில் போகலாமா? யூ டோன்ட் ஹாவ் இனஃப் இன்ஃபர்மேஷன் டு மூவ் ஃபார்வர்ட். முன்னாடி போகணுன்னு தோணுது. ஐ திங்க் அதுதான் வந்து இங்கேயும் வருது வித் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அடுத்து ஏதோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எது தெரியுதோ அது போகலாம். ஆனால் அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இல்லை. ஆனால் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இந்த ஆப்ஷன் எடுக்கலாமா, அந்த ஆப்ஷன் எடுக்கலாமாங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு 2026 ஆரம்பிக்கும் போது இருக்க போகுது. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து விச் இஸ் சம்திங் நியூ ஃபார் யூ. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பட் கெரியரில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அந்த சேஞ்ச் வந்து அந்த சேஞ்ச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸாக இருக்க மாட்டீங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, நான் அதை லேர்ன் பண்ணி எனக்கு அதில் அட்லீஸ்ட் அதில் என்ன இருக்குன்னாச்சும் நம்ம பார்த்துடலாமே அப்படிங்கிற வந்து ஒர்க் வைஸ் வந்து ஒரு முடிவெடுத்து அதை புதுசாக கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அண்ட் எஸ், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ கெரியர் வைஸ் ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகே, ஏன்னா அந்த ஸ்டில்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிளில் வந்து the same thing is coming up with the King of Pentacles also. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 2026 you are going to pick up something new. ஏதோ ஒரு புது விஷயம் வந்து எடுத்து பண்ணலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எதுன்னு தான் இன்னும் முடிவாகாமல் இருக்கும், பட் கன்ஃபியூஷனில் இருக்கும். பட் நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவீங்க. ஐ திங்க் தட் இஸ் going to be helpful for you and your family. ஸோ கெரியரில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்க போகுது. அண்ட் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி இருந்த ஃபீல்டாக இருக்காது. இருந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஒரு வேளை அந்த நீங்கள் இருந்த டைம்லேயும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் மாறி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எடுத்த ஃபீல்டுலேயே வந்து நிறையா அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் வந்திருக்கலாம். அண்ட் யூ மைட் ஹாவ் டு லேர்ன் இட் அகெயின். எஸ், ஆனால் டெஃபினட்டாக அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. அண்ட் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ சப்போர்ட் த ஃபேமிலி ஆல்சோ இன் யோர் கெரியர் அண்ட் ஒர்க். ஸோ இதுதான் வந்து உங்களோட கெரியர் பற்றி வந்தது. நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிறது வந்து சக்ஸஸ். ஓகே, ஸோ 2026 உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னா முக்கியமாக எதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, டாயில் அண்ட் லேபர். அதாவது ஐ திங்க் இதே கார்டோட எக்ஸ்டென்ஷன் தான் டாயில் அண்ட் லேபர். ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு, நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை எடுத்து அதில் வந்து உங்களுடைய 100% வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வெரி ஹார்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தெர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்வெட், லேர்னிங், தூக்கம் இல்லாமல் இரவு பகல் வேலை செய்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு வெறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பிகாஸ் ஐ கேன் see that in Page of Swords also. கண்டிப்பாக 2ல் 1 பார்த்துடலாங்கிற மாதிரியான ஒரு கார்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய விடாமுயற்சியும் ஹார்ட் ஒர்க்லேயும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ வில் சக்சீட். ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங், ஸோ கடகம், இஃப் யூ ஆர் டேக்கிங் எனி நியூ வே ஃபார்வர்ட், ரிமெம்பர் தட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ ஹாப்பினஸ், ரொம்ப பெரிய சந்தோஷத்தை 2026 உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அது எதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? வாவ், பீயிங் த மெயின் மேல், நம்பர் 1.
நீங்கள் அந்த நம்பர் ஒன், நான் ஒரு மெயின் எனர்ஜி, அதாவது ஐ ஆம் த மெயின் பர்சன் ஹியர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றது இருக்கு இல்லையா. ஐ ஆம் த மெயின் பர்சன், ஐ ஆம் த மெயின், ஐ திங்க் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மேல் எனர்ஜி கொடுக்குது. பட் ஐ ஆம் த பாஸ். ஓகே, அது மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி. பட் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஐ ஆம் த பாஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் all the reading I have for you, கடகம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி I will pick one card which will say எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த one thing you have to focus on for 2026 is to be patient. Wow. ஓகே, ஸோ இதே தான் வந்து ஸ்டில்னஸ்லேயே வந்தது. the same card is coming again. அதாவது நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் பலனுக்கும் there is going to be, நீங்கள் வந்து அதுக்கான டைமை கொடுக்கணும். ஓகே, இன்றைக்கி ஐ கேன் சி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியுது. புதுசாக வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க. ஐ எம் ரெடி டு ஹேண்டில் த பேட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியுது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். ஓகே, பேஷண்ட்டாக இருக்கணும். ஓகே, டோன்ட் பி இன் அ ஹரி. ஓகே, டோன்ட் பி இன் அ ஹரி. எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு ஒரு வித டைம் தேவைப்படுது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் பண்ணுற ஒர்க்குக்கு இன்றைக்கே எனக்கு பலன் கிடைக்கணும், இன்னும் 10 நாளில் பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. எவ்ரிதிங் வில் டேக் டைம் அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷண்ட் அண்ட் impatient-ஆக இருக்காதீங்க. ஓகே, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் பீங் impatience and wait for the results to come to you. ஓகே, இதுதான் வந்து முக்கியமான எலிமெண்ட் நீங்கள் வந்து 2026ல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இஃப் திஸ் helps you and resonates with you, please do give a like and happy new year for you. Thank you.